ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸ். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் சீரம் கோட் இருக்குது, வேக்சின் அட்மின் கோட் இருக்குது. வேக்சின் சீரம் கோட் டைரக்ட் கோட்ஸு, அதில் வந்து எம்எல், அதே மாதிரி எத்தனை டோசேஜு, அப்புறம் ட்ரைவேலண்ட்டாக குவாட்ரிவேலண்ட்டாக, இதை பொறுத்து கோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கோட்ஸ்ன்றதுனால இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் மேக்ஸிமம் எதில் வந்து பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் அட்மின் கோடில் தான் பிரச்சனை வரும். அதுவும் இந்த வேக்சின் அட்மின் கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட், அதாவது 90460461, அதே மாதிரி 90471472 473 அண்ட் 474. இந்த 6 சிபிடிஸ்குள்ளே தான் வந்து பிரச்சனை வரும். எப்போ வந்து என்ன சிபிடி கொடுக்கணும், எப்போ எந்த சிபிடி கொடுக்கக்கூடாது, அதோட கைட்லைன்ஸ் என்னென்னன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஏஜ் அண்டு கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்கணும். அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா 90460 அண்ட் 90461 கொடுப்போம். இப்போ இதுவே இதில் 2 க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா மெட் ஆகலை, அதாவது பேஷண்ட்டோட ஏஜ் வந்து அபோவ் 18, அதே மாதிரி இல்லைனா கவுன்சிலிங் கொடுக்கல, இதில் எது நடந்திருந்தாலும் நாம் வந்து கொடுக்க போகிற கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 90471 90472 473 அண்ட் 474. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 90460 90461. இது கொடுக்கறது எப்படி வந்து கொடுக்கணும், எப்படி வந்து யூனிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எம்எம்ஆர்னு இருக்கும். இந்த எம்எம்ஆர் கோட் பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 காம்பனெண்ட் இருக்குது. இதில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 60 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சினோட கோடு. மீதி இருக்கக்கூடிய காம்பனெண்ட்டை வந்து 61க்கு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் இதுக்கு இந்த ஆர்கனிசமுக்கு நீங்கள் 90460 கொடுக்கணும், ஓகேங்களா. மீதி இருக்க 2 ஆர்கனிசம், அதாவது காம்பனெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 90461 கொடுக்கணும். அப்போ இந்த சிபிடி இந்த சினாரியோவில் நம்ம எப்படி கோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 90460 1 யூனிட்டும் 90461 வந்து 2 யூனிட்டும் கொடுக்கணும். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இப்போ இன்ஃப்ளூயன்ஸாவில் காம்பனெண்ட்டே இருக்காது. அப்போ உங்களால் என்ன கோட் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 90460 மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து 90460 அண்ட் 90461 எப்படி கோட் பண்ணணும் அப்படின்ற சினாரியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.